Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் SGT நியமன தேர்வு அண்ட் டெட் பேப்பர் 2ஓட இங்கிலீஷ் சப்ஜெக்டோட இன்னொரு முக்கியமான எக்ஸசைஸ் பார்க்குறோம். இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா idioms அண்ட் phrases ஆர் idioms அண்ட் மீனிங்ஸ். இன்னைக்கு வீடியோவில் 9th ஸ்டாண்டர்டு அண்டு 10th ஸ்டாண்டர்டில் கவர் ஆகியிருக்கக்கூடிய பார்ட்ஸ் பார்க்குறோம். ஓகே, on that fine note, move on to the topic. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 123ல் இருக்குது. இடியம்ஸ் தனியாக அதோட மீனிங்ஸ் தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இடியம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு இன்டைரக்டான ஒரு மீனிங்கை தரக்கூடியது அப்படின்னு நமக்கு தெரியும். இது எப்படி எக்ஸாமில் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேட்சஸ்லேயும் கேட்கலாம். ஏன்னா இது டெக்ஸ்ட்டில் நமக்கு அப்படியே கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த இடியமை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், blood runs thicker than waterன்னு இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு சென்டென்ஸோடு மேக் பண்ணி அதுக்கான ஆன்சர்ஸை வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லேயும் கேட்கலாம். இல்லை டைரெக்டாக இதே மாதிரி blood runs thicker than waterன்னு கொடுத்துட்டு அதோட ஆப்ஷன்ஸும் கேட்கலாம். எப்படி வேணாலும் கேட்கலாம். இப்போ இதோட ஆன்சர்ஸ் பார்த்துட்டு இது இல்லாமல் 10th ஸ்டாண்டர்டில் கவர் ஆகக்கூடிய idioms அண்ட் phrases-ஐயும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த idioms அண்ட் மீனிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு அப்படியே வந்து மேட்ச் பண்ணி சொல்கிறேன். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், blood runs thicker than water. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபஸ்ட் ஒன். ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹாவ் ஸ்ட்ராங்கர் ஆப்ளிகேஷன்ஸ் வித் ஈச் அதர் தேன் வித் பீப்புள் அவுட் சைட் த ஃபேமிலி. அந்த வேர்ட்ஸை வந்து நமக்கு படிக்கும்போதே அதோட மீனிங்ஸ் என்ன அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஒன்றும் இல்லை, blood is thicker than water அப்படின்றது தான். தான் ஆடாவிட்டாலும் தன் சாதை ஆடம் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதே இம்ப்ளிகேஷன்ஸ் தான். செகண்ட் ஒன் பாருங்கள், டு பி எ ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர். இதோட ஆன்சரு இங்கே இருக்க பாருங்கள், டு பி அன்கம்ஃபர்டபுள் இன் எ பர்டிகுலர் சுச்சுவேஷன். அண்டு தேர்ட் ஒன், டல் ஆஸ் டிஷ் வாட்டர். இதோட ஆன்சரு போரிங் அன்இன்ட்ரெஸ்டிங். சரிங்களா? ஃபோர்த் ஒன், ஆஸ் எ டக் டேக்ஸ் டு வாட்டர். இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா நேச்சுரலி வித் ஈஸ். இதுதான் அதோட ஆன்சரு. ஃபிஃப்த் ஒன், கம் ஹில் ஆர் ஹை வாட்டர். இதோட ஆன்சர் வந்து நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிக்ஸ்த் ஒன், யூ நெவர் மிஸ் த வாட்டர் டில் த வெல் ரன்ஸ் ட்ரை. இதோட ஆன்சர் வந்து இதோ இங்கே இருக்குது, பீப்புள் ஆர் நாட் கிரேட்ஃபுல் ஃபார் வாட் தே ஹாவ் அன்டில் தே லாஸ் இட். செவன்த் ஒன், போர் கோல்டு வாட்டர் ஆன் சம்திங். அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா டு கிரிட்டிசைஸ் ஆர் ஸ்டாப் சம்திங் தட் சம் பீப்புள் ஆர் என்தூசியாஸ்டிக் அபவுட். எயித் ஒன் வந்து ட்ரெட் வாட்டர். இதோட ஆன்சர் டு பி ஆக்டிவ் வித்தவுட் மேக்கிங் ப்ராக்ரஸ் ஆர் ஃபாலிங் ஃபர்தர் பிஹைண்ட். அண்ட் நைன்த் ஒன், பி லைக் வாட்டர் ஆஃப் எ டக்ஸ் பேக். இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, criticism to someone that has no effect on them at all. And then 10th one, to be in deep water, to be in a difficult situation. இதுதான் வந்து 10th-ஓட ஆன்சர். ஃபுல்லாக வந்து ஒரே பேஜில் வந்து காப்பி பண்ண முடியல அண்ட் அது தெளிவாகவும் உங்களுக்கு இருக்காதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணோம். அதனால் அந்த ஆன்சர்ஸை மட்டும் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட புக் இருந்ததுன்னு சொன்னால் புக்கில் இருக்கக்கூடிய பேஜ் நம்பரில் கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அந்த ஆன்சர்ஸை ஒரு முறைக்கு 2 முறை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ பார்க்கக்கூடிய இந்த idioms அண்ட் மீனிங்ஸ் ஆர் idioms அண்ட் phrases வந்து 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து கவர் ஆகுது. ஃபஸ்ட் ஒன், ஆன் த பால், காம்பிடென்ட். நெக்ஸ்ட் ஒன், எ blessing இன் டிஸ்கைஸ், ஹேவிங் குட் ரிசல்ட்ஸ். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி இடியம்ஸை கொடுத்துட்டு மீனிங்ஸ் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் சென்டென்ஸில் வந்து இந்த இடியம்ஸை கொடுத்துட்டு அதுக்கு உண்டான மீனிங்ஸை வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நமக்கு தேவை என்னென்னா இந்த இடியம்ஸ் என்ன, அதோட மீனிங்ஸ் வந்து என்னன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். மற்றபடி சென்டென்ஸ் எதுவாக இருந்தாலுமே நமக்கு அந்த ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாகிடும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் ஒன்ஸ் வாய்ஸ், பிகம் மோர் கான்ஃபிடென்ட். நெக்ஸ்ட் ஒன், எ ஸ்டோன்ஸ் த்ரோ, வெரி க்ளோஸ், over the moon, extremely happy. Next one, add fuel to the fire, make a bad situation worse, sharp as a tack, mentally agile, breaking up the wrong tree, to be misguided, lend an ear, listen, bite the bullet, to do something unpleasant. Next one, make up one's mind, resolve, bog standard, something that is very ordinary, to eat humble pie, to apologize, Builder's tea, strong tea with milk. Next one, to meet halfway, to compromise,
Bust one's chops to harass someone not worth the salt, quite worthless. Calm up, stop talking. Set one's face against, sternly oppose. Next one. Cost a bomb, very expensive. Next one. Gaining grounds, become more general. Cut a long story short or cut a long short story to get to the point. Next one. To pay off old scores, to have one's something on and off at intervals, at one's fingertips, to know thoroughly. Find one's feet, settle into a new environment. Next one. To have lost between, not in good terms, full of beans, energetic. In the long run, eventually. Grass is always greener, a person is never satisfied. Call in question, challenge. Next one. Hit the books, to start studying seriously, in the nick of time, at the right moment. Hit the road, start a journey, through thick and thin, under all conditions. Let the cat out of the bag, to reveal a secret. Next one. Throw cold water, to discourage. Not one's cup of tea, something you don't like. Turn one's hand to, adopt. Once in a blue moon, something that happens rarely. Be hand and glove, be intimate. Next one. Pull someone's leg, tease someone. Errors to account, be profitable. See eye to eye, to agree with someone. Burn one's finger, get into trouble. Sit tight, to wait patiently. Bring to light, to disclose. Next one. Smell a rat, to suspect someone. Be on the alert, ready to attack. So far, so good. To express satisfaction. Give in airs, behave arrogantly. Splash out, to spend a lot of money. Up to date, modern or on platform அப்படின்னு சொல்லுவாங்க up to dateக்கு. Next one. Stick to one's guns, to refuse to change your mind. Get into hot water, get into trouble. The ball is in your court, make the next move. Quite out of hand, beyond control. The last or final straw, the last bad things to happen. Next one. Call it a day, stop working. Under the weather, not feeling very well. Next one. Eat a horse, be extremely hungry. Would not caught dead, would never do something. Next one. Fit as a fiddle, be in good health. Next one. Hand in there, to not give up. It's not rocket science, not very complicated. On the ball, to be alert. Pitch in, help with something. Next one. Keep one's chin up, encourage to stay positive. Next one. Shoot from the hip, to speak honestly. Wild goose chase, something unattainable. ஸோ இந்த idioms and phrases உங்களுக்கு எங்கே முடியுது. நீங்கள் அப்படியே ஒரு முறை பார்த்துட்டு வந்துட்டாலே அதை சென்டென்ஸில் கேட்கும்போது கூட உங்களுக்கு ஈஸியாகவே வந்து ஞாபகம் வந்துடும். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.